ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சி தான் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி ஃபிலிமை ரிவ்யூ பண்ணி போடலான்னு இருக்கேன். ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற ரேண்டம் ஃபிலிம்ஸை நம்ம தான் ரிவ்யூ பண்ணி போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு வாரத்தில் நிறைய பேர் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஓகே வீட்டிலேருந்தே படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படத்தோட ரிவ்யூஸுமே போடலான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எபிசோட் 1 எந்த மூவி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ஆழப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது மலையாளத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ ஒரு சென்சேஷன் கிரியேட்டிங் ஃபிலிமாக இருந்துச்சு. லிட்ரலி சொன்னால் மிகப்பெரிய கிரேஸாக இருந்துச்சு. ஏன்னா இதில் நடிச்சிருக்கிறது யார் உங்களுக்கே தெரியும். பிரேமளவு படத்தில் வந்து நஸ்லன் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு படையே திரண்டுட்டு போச்சு தியேட்டருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தியேட்டரில் எல்லோரும் கொண்டாடின ஒரு படம் உண்மையாலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஓடிடியில் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. முதல்ல இந்த படத்தோட கதையை கேட்டாலே உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா பசங்க 5 பேர் இருக்காங்க. அவங்க தான் 12th போர்ட்ஸ் எழுதி அதில் 4 பசங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. 5 பேர் இருக்காங்க, அதில் 4 பசங்க ஃபெயில் ஆகிட்டானுங்க. 4 பசங்க ஃபெயில் ஆனாலும் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி காலேஜ் சேரணும்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாக ஒரு வழி இருக்குது. சரி நம்மளுக்கு இப்போ படிப்பு தான் ஏறல, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாக போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸிங் வழியாக போகிறது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாக போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த 4 பசங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாக போகிறதுக்காக அந்த பாக்ஸிங்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அண்டு நம்ம இப்போ படத்தோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ்ஷுமே இருக்க பாக்ஸிங்கில். ஸோ அவர் எப்படி அந்த லவ்வை சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2K Gen Z கிட்ஸை பார்த்தீங்கன்னா கவர்ற மாதிரி கதையும் அமைச்சு அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே எழுதுகிற மாதிரியே இந்த படத்தோட மொத்த அமைப்புமே இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கதையை கேட்கும்போதே. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே ஒரு கேட்சியான ஸ்டோரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைகள் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மலையாளத்தில் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்சி ஸ்டோரிஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸாகவே நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மரண மாசம்னு ஒரு படம் வந்துச்சு. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மரண மாசம் மலையாளத்திலே ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் ஒருத்தரை பார்த்தா தப்பாக நடந்துக்கும் போது அந்த பஸ்ஸில் இருக்கிற அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே அடித்து கொன்றுது. ஸோ அந்த கொன்ன ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை டெவலப் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. ஒன்றுமே கிடையாது, பஸ்ஸில் வச்சு ஒருத்தரை கொண்டுட்டாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா கதை. ஸோ அதை வச்சு எப்படி டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் பொன்மான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டோரிஸை பார்த்தீங்கன்னா வச்சு மிக பெருசாக டெவலப் பண்ணுறதுல மலையாள சினிமாவை அடிச்சிக்கவே முடியாதுங்கிறதுக்கு இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆக்டிங். ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஏன்னா அந்த 5 பசங்களே பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. இந்த 5 பசங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் வர எவ்ரி சிங்கிள் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் எனர்ஜியை போட்டு நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 15-16 நானுமே அந்த வயசு கேட்டகரிங்கிறதுனால எனக்கு அது தெரிய வரும். ஏன்னா அந்த வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு எனர்ஜியில் இருப்போம். எது பண்ணுறதாலும் புதுசாக பண்ணணும் நம்மளுக்கு தோணும். ஸோ அவங்களுக்குமே அந்த ஒரு 17-18 வயசு கேட்டகரி. எஸ், அவங்க ஒரிஜினல் ஏஜ் அது கிடையாது. பட் ஸ்டில் அந்த 17-18 வயசுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி நடிக்கிறதுங்கிறது உண்மை சொன்ன சாதாரணமே கிடையாது, சாதாரணமான விஷயமே கிடையாது. லிட்ரலி சொல்லணும்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு தப்பாகவே தெரில. ஓகே, ஒரு 15 எப்படி சொல்கிறது, ஒரு 17-18 வயசு பசங்க தான் நடிக்கிறாங்கப்பா, ஓகே அவங்க நடிக்கிற மாதிரி தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு இம்மெச்சூரிட்டி அந்த ஏஜெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுறதுனால அது இன்னுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவும் ஓகே அதை பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காகவும் நம்ம அந்த ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரியும் இருக்குது. அண்டு இந்த படத்தோட பெருசாக இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் இல்லைனாலும் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ஆக்ஷன் கொரியோகிராஃபி, எஸ் இட்ஸ் அ பாக்ஸிங் ஃபிலிம். ஸோ ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் எப்படி சொல்கிறது, எவ்ரி டீட்டெயில் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு உண்மை சொன்னால் நெகட்டிவ்ஸே நான் பெருசாக யோசிக்கல. ஏன்னா இந்த படம் முழுக்க அப்படி தான் போச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவேஷம் கிண்டா ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, எனக்கு ஆவேஷம் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஆவேஷம் மாதிரி கிண்டா ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சுன்னா இது உங்களுக்கு பிடிக்கலனா தான் ஆச்சரியம்.
ஆவேஷம் மாதிரி ஒரு படம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா இந்த மாதிரி படம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதுதான் ஆச்சரியம். ஏன்னா அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்தூசியாட்டிக்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து அந்த படம் முழுக்க முழுக்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், எந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெட் டவுனே பண்ணியிருக்காது. இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சைடு வாங்கிட்டு போகலாம், கொஞ்சம் இந்த பக்கம் அப்படியே டவுன் ஆகலாம், அந்த மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுனே ஆகிருக்காது. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காகவே உங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. பயங்கர எந்தூஸ்டியாட்டும் கொண்டு போயிருப்பாங்க. இஃப் யூ லைக் ஆவேஷம் லைக் ஃபிலிம்ஸ். ஸோ ஆவேஷமே பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பட் ஆவேஷம் மாதிரி படங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஆவேஷம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த ஃபிலிம் நீங்கள் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஏதோ ஒரு வாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளோ இழுத்துட்டேன், கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஃபிலிம் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னாச்சும் ஒரு சோனி லெவலில் போய் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், எனக்கு யாரும் ப்ரொமோஷன்லாம் வந்து தரமாட்டாங்க. இது நான் அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஏன்னா மாமன் படத்துக்கு நான் இதே மாதிரி தான் பயங்கர புகழ்ந்து தள்ளி 5 கஞ்சி கொடுத்துருந்தேன். நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் எனக்கு பிடிக்குங்கிறதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது. மொத்தமாக இந்த படத்தோட ரேட்டிங் நான் எவ்வளோ கொடுக்குறேன், கிரேட் குழியோடு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 out of 5. இட்ஸ் அ கோல்டன் ரேட்டிங். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க, சோனி லெவலில் இருக்குது. ஸோ தேங்க்யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீக்கில் சந்திக்கலாம், ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.